மதுரை அழகர் கோவில் தெற்குப்புற கோட்டை சுவர் புதிய கட்டுமான பணிகள் மிகவும் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலக புகழ்பெற்ற அழகர் கோவிலின் தெற்குப்புற கோட்டை சுவர் மிகவும் பழுதடைந்த நிலையில் இதனை சீரமைக்க புதிய சுவர் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் கடந்த சில தினங்களாக பணிகள் நடைபெறாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் கட்டுமான பணி தொடங்கியுள்ளது. இருப்பினும் பணிகள் மிக மந்தகதியில் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் பணிகளை துரிதமாக செயல்படுத்த அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தாறுமாறாக ஓடிய கார் எதிரே வந்த ஆட்டோ மீது மோதிய விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். நேதாஜி நகர் பகுதியில் அரக்கோணம் நோக்கி வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி எதிரே வந்த ஷேர் ஆட்டோ மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் காரில் இருந்த நபர்கள் தப்பி ஓடிவிட்ட நிலையில் ஷேர் ஆட்டோவில் பயணித்த 7 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயல்வதை கண்டித்து திரளான இஸ்லாமியர்கள் திரண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. பி கோட்டா சாலையில் உள்ள வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை ரம்ஜான் பண்டிகையையொட்டி சீரமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது அங்கு தற்காலிகமாக குடியிருந்த மாற்று மதத்தை சேர்ந்த சிலர் தங்களுக்கு 10 அடி இடம் ஒதுக்க கோரி இஸ்லாமியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் அதனை தடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறினர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி அருகே உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை ஒருவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி என்பவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றதை நோட்டமிட்ட நபர் ஒருவர் அந்த வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார். இதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் பட்டப்பகலில் துணிகரத்துடன் வாகன திருட்டு நடைபெறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கின் நிலை உள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகரின் பல இடங்களில் நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 5 மணி நேரமாகியும் வராததால் பொதுமக்கள் தூக்கத்தை இழந்து தவித்தனர். பொதுத் தேர்வு நடைபெறும் வேளையில் மின் வாரியத்தின் அலட்சியத்தால் பள்ளி மாணவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கொசு தொல்லையால் குழந்தைகளும் தூங்க முடியாமல் தவித்தனர். 5 ஆண்டு ஆட்சியில் மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திய திமுக அரசு மின் வாரியத்தை சரிவர பராமரிக்காததே இந்த அவலத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.